ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. எப்பவும் போல் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கழுவிக்கலாம். கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பவும் வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. டிஃபன் சாம்பாருக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸில் நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் எடுத்துருக்கிற பருப்புக்கு தகுந்த சாம்பாருக்கான அளவுங்க. 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சிகப்பு மிளகாய். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். சீரகம் தனியாக நம்ம இந்தளவுக்கு அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி விழுது அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் சாம்பாருக்கு பாருங்கள், தக்காளி மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய், உங்களுக்கு எது வேணுமோ, நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்க செய்யும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்த தனியாகட்டும், சீரகமாகட்டும், எதுவுமே நம்ம வறுக்கவே இல்லை, பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவு சேர்த்துருக்கேன். புளியாகட்டும், காரம், உப்பு எல்லாமே, பருப்பு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளித்தண்ணி தக்காளி மசாலாவோட நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சா தான் அதோட பச்சை வாசனை போகும். உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். கடைசியாக பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நம்மளோட மசாலா சூப்பராக கொதித்து பச்சை வாசனை போய் ரெடியாக இருக்குங்க. பருப்பு அருமையாக வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக குலைவாக நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வெந்திருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவான தண்ணியாக தான் இருக்குது. ஜாஸ்தி தண்ணி இருந்தால் ஊற்ற வேணாம், கரெக்டான தண்ணியாக இருக்குது. இதை கொதிச்சிட்ருக்கிற இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா கொதிச்சிட்ருக்கல, அது கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போதும் மிளகாய் சேர்த்துருக்கோம், அரைக்கும் போதும் மிளகாய் சேர்த்தோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம், செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்போடு சேர்த்து ஒரு கொதிக்கட்டுங்க. பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு மட்டும் இல்லை, 2க்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம்.
இதுக்காக மசாலாவெல்லாம் வறுக்க வேண்டியது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.